வரலாறு என்பது எல்லாத்துக்கும் இருக்குது. தியானத்துக்கு எதுவும் வரலாறு இருக்குதா? ஒவ்வொரு தனி மனிதனும் பேர் அமைதியை பெற வேண்டும். பல்லாயிரக்கணக்கான தனி மனிதர்கள் பேர் அமைதியை தரிசிக்கும் போது இந்த உலகம் முழுவதும் அமைதி அலை மெல்ல மெல்ல பரவத் தொடங்கும். இதை தான் மகரிஷி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான ஐயமின்றி பிரச்சனையின்றி வாழ வேண்டும் என்றால் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு துறை அல்லது தியானம் என்ற இந்த நுட்பமான கலை, இதுக்கு எதுவும் வரலாறு இருக்குதா? எல்லாத்துக்கும் வரலாறு சொல்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு கிராமத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு தனிநபர்கள் உயர்ந்த நிலையில இருந்து போராடி இருக்கக்கூடிய நபர்களுக்குன்னு வரலாறு இருக்குது. வரலாறு என்பது எல்லாத்துக்கும் இருக்குது. தியானத்துக்கு எதுவும் வரலாறு இருக்குதா அப்படின்னா, முதலாக ஒரு மனிதன் துன்பம் ரொம்ப இருக்குது, இந்த துன்பத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறதுக்கான முயற்சி செய்து அவன் தன்னைத்தானே இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்காக சுயமாக ஒரு மார்க்கத்தை உருவாக்குறான். அது என்னைக்கு நடந்ததோ அங்கதான் தியானத்தினுடைய வரலாறு தொடங்குகிறது. அது இந்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு மனிதன் உண்மையிலே உடலை பயன்படுத்துகிறான். அந்த உடலை பயன்படுத்தி அவன் அனுபவிக்கும் போது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறான். அதுக்கு பிறகு மனிதன் என்ன செய்யறான்னா மனதை பயன்படுத்துகிறான். அந்த மனதை பயன்படுத்தி அனுபவிக்கும் போது மகிழ்ச்சி துக்கம் என்ற ரெண்டையும் அனுபவிக்கிறான். இந்த இன்ப துன்பம் மகிழ்ச்சி துக்கம் இது ரெண்டையும் தாண்டிய நிலையில ஏதாவது மனிதனால் அனுபவிக்க முடியுதுன்னா இல்லை. இன்ப துன்பம் மகிழ்ச்சி துக்கத்தை தாண்டி என்ன இருக்குது? மனிதனால் இது ரெண்டையும் பயன்படுத்தாத போது, உடலையும் மனதையும் பயன்படுத்தாத போது அவன் ஆழ்ந்த ஓய்வையும் பேர் அமைதியும் தரிசிக்க தொடங்குறான். அது என்னைக்கு இந்த பூமியில நடந்ததோ அந்த இடம்தான் மனிதன் தியானத்தினுடைய வரலாறு தொடங்கக்கூடிய இடம். அவன் என்ன செய்கிறான்? தான் எப்படியோ அந்த கலையை சுயமாக உணர்ந்து செய்யும் போது அவன் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. தமிழகத்தினுடைய வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தா முதல்ல நமக்கு சித்தர்களுடைய நூல்கள் தான் ஆதாரமாக இருக்கிறது. சித்தர்களுடைய நூல்களில் எண்ணற்ற பாடல்களில் மனித மனதை சமைத்து பக்குவப்படுத்தக்கூடிய எண்ணற்ற கலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது, வழிகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதில். அப்போ சித்தர்கள் பாடல்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரொம்ப முக்கியமான சித்தராக பார்த்தா பதஞ்சலி முனிவரையும் திருமூலரையும் தான் பார்க்கணும். இந்த பதஞ்சலி முனிவரும் திருமூலரும் மிக அதிகமான அளவில் தியானத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவாங்க. அவர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய யோகங்களை எல்லாம் தொகுத்து திருமந்திரம் சொல்லி திருமூலர் கொடுத்தார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய யோக ரகசியங்களை எல்லாம் தொகுத்து சூத்திரங்களாக பதஞ்சலி யோக சூத்திரம் கொடுத்தார். இதன் பிறகுதான் இந்த உலகத்தில் ஆன்மீகம் ஒரு நெறியோடு வளர ஆரம்பிச்சது. அது வளர்ந்து 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 எண்ணற்ற படிநிலைகளில் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யோகம், புத்தகம், தியானத்தினுடைய நிறைய இடங்கள்ல இருக்குது. புத்தர் பெருமானுடைய வருகை தியான நிலைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே தியானத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் ஆன்மீகத்தை வித்தியாசமாக பண்ணுறாங்க. அவங்க அந்தந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்திற்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தமிழகத்தினுடைய தியானத்தின் வரலாறு பார்த்தீங்கன்னா வாசியோகம் தான் அதனுடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கிறது. வாசியோகம் என்ற ஒரு கலையை சித்தர்கள் பாரம்பரியமான கலையாக வகுத்து கொடுத்தார்கள். அது தமிழகத்தினுடைய மைய பகுதிகள் மற்றும் உலகம் முழுவதும் அந்த கலை பரவி இருக்கிறது. புத்தர் பெருமானின் வருகைக்கு பிறகு விபாசனா என்ற தியானம் மிகவும் பிரசித்தி பெற்ற தியானமாக மாறுது. அது அவருடைய தியான முறைகளில் கிட்டத்தட்ட ஆனாபானாசதி என்ற ஒரு அடிப்படை பயிற்சியும் விபாசனா என்ற உயர்நிலை பயிற்சியும் எண்ணற்ற மக்களுக்கு அவர் போதிக்கிறார். அவர் உலகம் முழுவதுமே மனிதர்கள் அமைதியை விரும்புகிறாங்க. ஆனால் அமைதியை அடைவதற்கான வேலைகளை செய்கிறதில்ல. அணு ஆயுதத்தை தயார் பண்ணுது, பக்கத்து நாட்டோட ஈகோ பிரச்சனையில் சண்டை போடுறது, இங்கேருந்து பக்கத்து நாட்டில் உள்ள இடங்களை கையப்பற்ற வேண்டும் நினைப்பது, விட்டு கொடுத்தல் இல்லவே இல்லை. இவன் உலகம் முழுவதும் இந்த நிலைப்பாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும்போது உலகத்தில் சமாதானம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய போர், இஸ்ரேல் ஈரான் போர், அது மட்டும் இல்லை அமெரிக்கா அதனோட சேர்றது, ரஷ்யா உக்ரைன் போர், இப்படியான பல போர்கள் இந்திய தேசத்திலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோட பாகிஸ்தானோட ஒரு போர், இப்படின்னு போர் சூழல் அச்சம் நிலவி கொண்டே இருக்கிறது. எல்லா நாட்டின் எல்லைகளிலுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் சகோதரர்களாக பழகக்கூடிய பண்பை நாம் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். புத்தர்கள்லாம் இங்கே இந்த பூமியில பிறந்து பெரிய அளவுல போதனைகள் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகம் முழுவதும் பேர் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்றால் நாம் போர் இல்லாத ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவதற்கு
ஒவ்வொரு தனி மனிதனும் பேர் அமைதியை பெற வேண்டும். பல்லாயிரக்கணக்கான தனி மனிதர்கள் பேர் அமைதியை தரிசிக்கும் போது இந்த உலகம் முழுவதும் அமைதி அலை மெல்ல மெல்ல பரவத் தொடங்கும். இதை தான் மகரிஷி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரிஷி எஃபெக்ட்னா பெரும்பாலான மக்கள் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அவர்களிருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து இந்த பூமியில் பெரிய அமைதியை ஏற்படுத்தும். உலகமே ஒரு குடை, அந்த குடையின் கீழ் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்ற ஒரு தன்மையில் வந்து எந்த விதமான ஐயமின்றி பிரச்சனையின்றி வாழ வேண்டும் என்றால் தியானம் என்ற கலை கண்டிப்பாக இந்த உலகம் முழுவதும் பரவினால் மட்டும் பேரமைதியும் சமாதானம் விரைவில் கைகூடும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.